ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாண்டை டெஃபினிஷன். ஆர்டிஃபிஷியல் டூத் ஆஃப் a fixed partial denture that replace a missing tooth and restore its function and usually fills a space previously filled by natural comb. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஆர்டிஃபிஷியல் டூத் க்ரியேட் பண்ணுறது வந்து இது ரீப்ளேசஸ் த மிஸ்ஸிங் டூத். நம்ம ஏற்கனவே இதில் மிஸ் ஆகிருக்க டூத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் அதோட ஃபங்க்ஷனை ரீகெயின் பண்ணுறதுக்கும் நம்ம அது க்ரியேட் பண்ணுறது தான் பாண்டிக்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம நார்மல் 2 டூத்லேருந்து சப்போர்ட் வாங்கி நம்ம ஆர்டிஃபிஷியல் டூத் நடுவில் நம்ம ஃபார்ம் பண்ணுறது தான் பாண்டிக்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் ஐடியல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் பாண்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இட் ஷுட் ரிகவர் த ஃபங்க்ஷன் ஆஃப் த டூத் இட் ரீப்ளேசஸ். அப்படின்னா நம்ம அந்த டூத் மிஸ்ஸிங் ஆகிருக்கும்ல, அதோட ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் இட் ஷுட் ப்ரொவைட் குட் ஏஸ்தெட்டிக். அப்புறம் இட் ஷுட் பி கம்ஃபர்டபுள் டு த பேஷண்ட் வந்து வாயில் வைக்க போல் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்புறம் இட் ஷுட் பி பயோகம்பேட்டபிள் அண்ட் இட் ஷுட் நாட் இம்பென்ஸ் த டிஷ்யூ. அப்படின்னா டிஷ்யூவை ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது, கீழே இருக்க சாஃப்ட் டிஷ்யூவெல்லாம் எந்த ஒரு டேமேஜும் பண்ணக்கூடாது. அப்புறம் இட் ஷுட் பி ஈஸி டு க்ளீன் அண்ட் ஈஸி டு மெயின்டைன் அண்ட் இட் ஷுட் நாட் ப்ரிசர்வ் அண்டர்லைங் மியூக்கோசா அண்ட் போன். இட் ஷுட் நாட் ப்ரொடியூஸ் எனி அல்சரேஷன். அதான் அந்த அல்சரேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணுற மாதிரி தான், டிஷ்யூ இம்பேஞ்ச் பண்ணி அல்சர் காஸ் பண்ணக்கூடாது, அதான் போட்டிருக்காங்க. இட் ஷுட் நாட் பி ப்ரொடியூஸ் ரிசாப்ஷன் டு த ஆல்வியோலார் ரிட்ஜ். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஓவராக ஆல்வியோலார் ரிட்ஜுக்கு கொடுக்க போகிறதில்ல, ரிட்ஜ் வந்து ரிசார்வ் ஆகும். அந்த இப்போ நம்ம ஆல்வியோலார் ரிட்ஜ் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம ஆல்வியோலார் ரிட்ஜ் பார்த்துருக்கோன்னா அந்த ஆல்வியோலார் ரிட்ஜில் வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோம்னா அந்த ரிட்ஜ் ரிசாப்ஷன் நடக்கும், அதை நம்ம இருக்காமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வி சி அபவுட் பாண்டிக் டிசைன். இட் ஷுட் பி பயாலஜிக்கலாக இருக்கணும், ஏஸ்தெட்டிக்காக இருக்கணும், மெக்கானிக்கலாக இருக்கணும். பயாலஜிக்கலாக என்னென்னு பார்த்தோம்னா, அந்த டிஷ்யூ சர்ஃபேஸை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்கணும். அப்புறம் எந்த ஒரு ப்ரெஷரும் ரிட்ஜில் இருக்கக்கூடாது. ஏஸ்தெட்டிக்காக என்னென்னா, அது வந்து நேச்சுரல் டூத்தை ரீப்ளேஸ் பண்ண மாதிரியே இருக்கணும், நம்ம ஆர்டிஃபிஷியல் டூத் வச்சுருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அப்பேர் டு பி நேச்சுரல் லுக்காக இருக்கணும். அப்புறம் மெக்கானிக்கல் பார்த்தோம்னா, ரிட்ஜு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் நம்ம சப்போர்ட் எடுக்க கனெக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். செலெக்ஷன் ஆல் சர்ஃபேஸ் ஷுட் பி கான்வெக்ஸ். அப்படின்னா நீங்கள் ரிட்ஜு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்வெக்ஸாக தானே இருக்கும். அந்த கான்வெக்ஸ் வந்து நம்ம பாண்டிக்கல் செலக்ட் பண்ணுறோன்னா அந்த ரிட்ஜுக்கு ஏற்றபடி கான்வெக்ஸாக இருக்கணும். அப்புறம் அக்ளூஷல் டேபிள். அப்படின்னா அக்ளூஷல் டேபிள் ஷுட் பி ஹார்மோனி வித் த அக்ளூஷன் ஆஃப் த ஆல் அதர் டூத். இதில் என்னென்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லா டூத்தும் ஒரே லைனில் இருக்கணும், ஒன்றும் ஏறி இறங்கி இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம பாண்டிக் டிசைன் பண்ண போலே அப்படி தான் பண்ணணும். அதுதான் அக்ளூஷல் டேபிள் ஷுட் பி ஹார்மோனி வித் த அக்ளூஷன் ஆஃப் அதர் டூத்து. அப்புறம் த பக்கல் அண்ட் லிங்குவல் ஷட்டிங் மெக்கானிசம் ஷுட் பி கரஸ்பாண்டன்ட் டு த அட்ஜஸ்டன்ட் டூத். நீங்கள் பக்கலாக லிங்குவலாக க்ளோஸ் பண்ண போல் அந்த மெக்கானிசம் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அப்புறம் ஓவரால் லென்த் ஆஃப் த பக்கல் சர்ஃபேஸ் ஷுட் பி ஈக்குவல் டு அட்ஜஸ்டன்ட் அபார்ட்மெண்ட் டூத். பக்கல் சர்ஃபேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அட்ஜஸ்டன்ட் அபார்ட்மெண்ட் டூத்துக்கு. இப்போ வந்து நம்ம ரிட்ஜு கான்டாக்ட் பார்ப்போம். ரிட்ஜு கான்டாக்டாக எடுத்துக்கிட்டோம்னா, அண்டர்லைங் டிஷ்யூ வந்து ப்ரெஷர் இருக்கக்கூடாது. இந்த ப்ரெஷர் ஃப்ரீ கான்டாக்ட் பிட்வீன் த பாண்டிக்ஸ் அண்ட் த அண்டர்லைங் டிஷ்யூ. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி, ஏன்னா அண்டர்லைங் டிஷ்யூவில் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப நாளாக ப்ரெஷர் அதில் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்சரும் இன்ஃப்ளமேஷனும் காஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஒரு சாஃப்ட் டிஷ்யூவில் ஒரு ஹார்டாக நீங்கள் ஒரு மெட்டீரியலில் வச்சு நீங்கள் இப்போ இம்பிஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதில் வந்து அல்சரேஷன் இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும். அப்புறம் when pandic on rest, some ulceration may be appear as a result of normal movement of mucosa and contact. அதான் முதல்ல சொல்லியிருக்காங்க, அந்த கான்டாக்ட் ஆஃப் மியூக்கோசாவில் கான்டாக்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு அல்சரேஷன் காஸ் பண்ணுவோம். அதான் அது இல்லாமல் பார்த்துக்கணும் ரிட்ஜ் கான்டாக்ட். அவர் வந்து திஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் எடுத்துட்டோம்னா 3 இருக்குது. மியூக்கோசா கான்டாக்ட் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு 3 இருக்குது. அதில் மியூக்கோசல் கான்டாக்ட் எடுத்துக்கிட்டோம்னா வித் மியூக்கோசல் கான்டாக்ட் இருக்குது, அப்புறம் வித்தவுட் மியூக்கோசல் கான்டாக்ட் இருக்குது. அதில் வித் மியூக்கோசல் கான்டாக்ட் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்னா, சேடல் பாண்டிக்ஸு, ரிட்ஜ் பாண்டிக்ஸு, மாடிஃபைட் ரிட்ஜ் லேப் பாண்டிக்ஸு, ஓவைட் பாண்டிக்ஸு, மாடிஃபைட் பாண்டிக்ஸ் அண்டு ரூட் ஃபார்ம் பாண்டிக்ஸ், நேச்சுரல் டூத் பாண்டிக்ஸ் அண்டு லேஸ்பர்க் பாண்டிக்ஸ். இது வந்து என்னென்னா மியூக்கோசல் கான்டாக்ட் பாண்டிக்ஸ், மியூக்கோசாவில் அட்டாச் ஆகிற பாண்டிக்ஸு. இது வந்து வித்தவுட் மியூக்கோசல் கான்டாக்ட் பாண்டிக்ஸ். அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா புல்லட் பாண்டிக்ஸ் இருக்குது, ஹைஜீன் ஆர் சானிடரி பாண்டிக்ஸ் இருக்குது, ஃபிஷ் பெல்லி பாண்டிக்ஸ் இருக்குது, அடுத்து பெரல் பாண்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்புறம் பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு. இதில் என்ன பார்த்துட்டோம்னா, மெட்டீரியல்ஸ் வந்து மெட்டல் அண்ட் போர்ஸ்லின் வெனீஸ் பாண்டிக்ஸ் இருக்குது, அப்புறம் மெட்டல் அண்ட் ரிசின் வெனீடு பாண்டிக்ஸ் இருக்குது, ஆல் மெட்டல் பாண்டிக்ஸ் இருக்குது, ஆல் செராமிக் பாண்டிக்ஸ் இருக்குது.
டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்ட் இருக்குது. அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன். மெத்தட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன் எடுத்தோம்னா கஸ்டமேடு பாண்டிக்ஸ் இருக்குது, ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பாண்டிக்ஸ் இருக்குது. நம்ம இப்போ வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷனில் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பாண்டிக்ஸ் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை ஜென்ரலாக. அப்புறம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சாண்டில் பாண்டிக்ஸ் ஆல்சோ கால்டு ரிட்ஜ் லேப்டு பாண்டிக்ஸ். இது ஏன் ரிட்ஜ் லேப் பாண்டிக்ஸ்னு பார்த்துட்டோம்னா லிங்கோலாவும் பக்கலாவும் ரெண்டு பக்கமும் டிஷ்யூவோட டூத் அட்டாச் ஆகும். அதனால தான் இது ரிட்ஜ் லேப் பாண்டிக்ஸ். ரெண்டுலேயும் ரிட்ஜ் லேப் ஆகுது, அதனால தான் ரிட்ஜ் லேப் பாண்டிக்ஸ். பாண்டிக்ஸ் ஹேவ் ஏ கான்கேவ் ஃபிட்டிங் சர்ஃபேஸ் தட் ஓவர்லாப்ஸ் த ரெசிடுவல் ரிட்ஜ் பக்கோலிங்குவலி. அப்படின்னா கான்கேவ் ஃபிட்டிங் சர்ஃபேஸ். கான்கேவ் ஃபிட்டிங் சர்ஃபேஸ்னால் இங்கே பாருங்கள், நம்ம பாண்டிக்ஸ் வந்து கான்கேவ் ஸ்ட்ரக்சராக பக்கோலிங்குவலா பக்கல் சர்ஃபேஸ் அண்ட் லிங்குவல் சர்ஃபேஸில் காண்டாக்ட் ஆகுது சரிங்களா. அண்டு த சிமுலேட்டிங் த கான்டூர் அண்ட் எமர்ஜென்சி ப்ரொஃபைல் ஆஃப் த மிஸ்ஸிங் டூத் போத் சைட் ஆஃப் த ரெசிடுவல் ரிட்ஜ். இந்த ரெசிடுவல் ரிட்ஜில் ரெண்டு சைடும் பக்கலாகவும் லிங்குவலாகவும் நம்ம இந்த பாண்டிக்ஸ் வந்து காண்டாக்டாக இருக்கும். இது ரெண்டு பக்கம் காண்டாக்டாக இருக்கனால ஏஸ்தெட்டிக் நல்லா இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ், கான்கேவ் ஜிஞ்சேவல் ஆஃப் த பாண்டிக்ஸ் இஸ் நாட் ஆக்சசிபிள் டு க்ளீன் ஃபார் த டென்டல் ஃப்ளாசிங். பாருங்கள், நம்ம இதுக்குள்ளே ஃப்ளாசிங் பண்ண முடியாது, கேப் இருக்காது. ஏன்னா இந்த ரிட்ஜு வந்து ரெண்டு பக்கமும் பாண்டிக்ஸ் வந்து ரெசிடுவல் ரிட்ஜ் லேப் ஆகும், ரெண்டு சைடும் வந்து அட்டாச் ஆகும். அதனால் இதில் நம்ம கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மாடிஃபைட் ரிட்ஜ் பாண்டிக்ஸ் பார்க்குறோம். மாடிஃபைட் ரிட்ஜ் பாண்டிக்ஸ்னால் அதில் என்னென்னா, நம்ம ரிட்ஜ் பாண்டிக்ஸில் என்னென்னா ரெசிடுவல் ரிட்ஜில் போய் நம்ம பாண்டிக்ஸ் வந்து அட்டாச் ஆகும், பக்கோலிங்கலாக ரெண்டு பக்கமும் அட்டாச் ஆகும். ஆனால் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பக்கலா மட்டும்தான் அட்டாச் ஆகும், லிங்கோலாக நீங்கள் அட்டாச்மெண்ட் இருக்காது. அதனால் உங்களுக்கு ஈஸியாக கிளென்சிபிள் பண்ணலாம். The modified ridge lap பாண்டிக்ஸ் combines the best features of the hygiene and sandal பாண்டிக்ஸ் டிசைன். அதான் இது மெயினாக சொல்கிறது என்னென்னா ஹைஜீன் தான். நீங்கள் ரிட்ஜ் லேப் பாண்டிக்ஸில் வந்து நீங்கள் ஹைஜீனை ஒழுங்காக ஃப்ளாசிங் பண்ண முடியாது, அதனால் கிளென்சிபிள் பண்ண முடியாது. அதனால் என்னென்னா மாடிஃபைட் ரிட்ஜ் லேப் பாண்டிக்ஸில் வந்து இங்கே ஒரு சைடு மட்டும் தான் அட்டாச்மெண்ட் இருக்கும். அப்புறம் அடுத்து நம்ம வந்து ஓவர்ஹெட் பாண்டிக்ஸ் பார்க்குறோம். இதுதான் மோர் ஏஸ்தெட்டிக் அப்பீலிங் பாண்டிக்ஸ். சரியா, இதுதான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஏஸ்தெட்டிக் அப்பியரன்ஸாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரு சாக்கெட் அப்பியரன்ஸ், ஏன்னா இது வந்து நீங்கள் கரெக்டாக நேச்சுரல் லுக் இருக்கும், நேச்சுரல் டூத்தோட லுக் இருக்கும். அப்புறம் இட் இஸ் கன்வெக்ஸ் டிஷ்யூ சர்ஃபேஸ் ரிட்ஜ் டு த சாஃப்ட் டிஷ்யூ டிப்ரெஷன் ஆர் ஹாலோ இன் த ரெசிடுவல் ரிட்ஜ். அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ரெசிடுவல் ரிட்ஜ் பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து சின்னதாக நீங்கள் ஒரு சாக்கெட் இருக்க மாதிரியே சின்னதாக ஒரு ஹோல், ஒரு டிப்ரெஷனில் தான் நம்ம இந்த பாண்டிக்ஸ் வந்து டிசைன் பண்ணுவோம். இட் எமர்ஜஸ் ஃப்ரம் த ஜிஞ்சேவா. இதில் என்னென்னா சாக்கெட் ப்ரிசர்வேஷன் டெக்னிக். அப்படின்னா நீங்கள் ஒரு சாக்கெட் இருக்குன்னு டூத் எடுத்துகிட்டு அந்த சாக்கெட் வந்து க்ளோஸ் ஆக முன்னாடி லைட்டாக ஒரு கேப் இருக்கும். நீங்கள் அதில் வந்து இந்த பாண்டிக்ஸ் டிசைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சாக்கெட் ப்ரிவென்ஷன் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் சாக்கெட் வந்து ரெசிடுவல் க்ளோஸ் ஆக வேண்டாம். எக்ஸிஸ்டிங் ரெசிடுவல் ரிட்ஜ் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ சர்ஜிக்கல் ஆகுமெண்டேஷன் இஸ் ரிக்வயர்ட். அப்படின்னா என்னென்னா நீங்கள் இந்த பாண்டிக் டிசைன் பண்ண முடியலன்னா நீங்கள் சர்ஜிக்கலாக இந்த இடத்துல ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும் டிஷ்யூவை. லைட்டாக இந்த சைடில் ரெசிடுவல் ரிட்ஜில் மட்டும் லைட்டாக குறைப்பாங்க, அவ்வளோதான். பை டைமண்ட்ஸ் ஆர் எலக்ட்ரோ சர்ஜரி. இது வந்து ஓவர்ஹெட் பாண்டிக்ஸில். ஓவர்ஹெட் பாண்டிக்ஸ் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஆக்சசிபிள் டு டென்டல் ஃப்ளாசிங். அது என்னென்னா இது சாஃப்ட் டிஷ்யூ அட்டாச்மெண்ட் நல்லா இருக்கிறனால இதில் வந்து ஃபுட் இம்பேக்ஷன் இருக்காது. அதனால் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கம் நல்லா ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் பண்ண முடியும். இதுதான் இதோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து சர்ஜிக்கலாக டிஷ்யூ லைட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சாக்கெட் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் வந்து சானிடரி பாண்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இது தான் ஜீரோ டிஷ்யூ காண்டாக்ட் பாண்டிக்ஸ். இங்கே பாருங்கள், டிஷ்யூலேருந்து உங்களுக்கு மேலே டூத் ரெண்டாமும் கேப் இருக்கும். இந்த கேப் ஏன்னா உங்களுக்கு இந்த டிஷ்யூ இந்த ரெசிடுவல் ரிட்ஜுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்காமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. சரிங்களா. இது வந்து கான்வெக்ஸ் மீசோலிங்கலி அண்ட் ஃபேஷியலிங்கலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் ப்ரொஃபைல் இருக்கும் பாருங்கள், அப்படியே ஒரு படகு மாதிரி கான்வெக்ஸ் ப்ரொஃபைல் இருக்கா. இது வந்து ஃபேஷியலிங்கலாகவும் பக்கலிங்கலாகவும் ஃபேஸ் இருக்கும். ஆனால் இது இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அது இட் இஸ் ஆல்சோ கால்டு ஃபிஷ் பெல்லி பாண்டிக்ஸ். ஏன்னா இந்த சானிடரி பாண்டிக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பெல்லி மாதிரி அப்படியே வயிறு தள்ளி இருக்க மாதிரி இருக்கா, வயிறு தள்ளி இருக்க மாதிரி இந்த ஃபிஷ் பெல்லி லைக் அப்பியரன்ஸ் இருக்கிறனால இதை ஃபிஷ் பெல்லி பாண்டிக்ஸ்னு சொல்கிறோம். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா இதில் வந்து நீங்கள் கனெக்டரோட அட்டாச்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும், ரெண்டு பக்கம் கம்மியாக இருக்கனால இதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும், சீக்கிரம் பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது பாண்டிக்ஸ் கனெக்டர்லேருந்து. மாடிஃபைடு சானிடரி பாண்டிக்ஸில் வந்து கனெக்டரோட பாண்டிக்ஸ் அட்டாச்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து கனெக்டரோட பாண்டிக்ஸ் அட்டாச்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் மாடிஃபைடு சானிடரி பாண்டிக்ஸ் பார்க்குறோம். இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே நல்லா அட்டாச்மெண்ட் இருக்கும், ஃபுல் அட்டாச்மெண்ட். ஜிஞ்சவல் போர்ஷன் இஸ் ஷேப் லைக் எ கான்வெக்ஸ் ஆர்ச் மீஷோலி எஸ்பெஷலி பிட்வீன் த ரிட்டைன்ட் அண்ட் கான்வெக்ஸ் ஃபேஷியலிங்கலி.
இட் அலோவ் இன்க்ரீஸ் கனெக்டர். இது இந்த கனெக்டரோட கனெக்ஷன் அதிகமாக இருக்கனால ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லா டேக்கிள் பண்ணும் இதில். அதனால தான் மாடிஃபைட் சானிடரி பாண்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து என்னென்னா ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு காம்போசிட் ரெசின் பாண்டிக்ஸ். ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் காம்போசிட் ரெசின் பாண்டிக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அட்ஜஸ்டன் டூத்லேருந்து ஒரு ஃபைபர் அட்டாச்மெண்ட் எடுத்து அதில் நம்ம பாண்டிக் டிசைன் பண்ணுறோம். The composite resin can be used to fix the possible danger without the metal substance. நம்ம மெட்டல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபைபர் போஸ்ட் அட்ஜசன்ட் டூத்தில் லிங்கோலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம பாண்டிக் டிசைன் பண்ணுறது தான் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு காம்போசிட் ரெசின் பாண்டிக்ஸ்.